கோபத்தை எடுத்துக்கலாம். கோபம் ಒಂದು ಕೋಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. இப்ப 5வது அதிகாரம் 21ல இருந்து 26வது வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? 5ನೇ ಅಧ್ಯಾಯ 21ರಿಂದ 26ನೇ ವಚನದೊಳಗೆ ಏನಿದೆ? 26வது வசனத்தை படிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಓದ್ರಿ. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು, ನರಹತ್ಯೆ ಮಾಡುವವನು ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ಗುರಿಯಾಗುವನೆಂದು ಹಿರಿಯರಿಗೆ ಹೇಳಿದೆ ಎಂದು ಕೇಳಿದಿರಷ್ಟೇ. ಸರಿ, ಇದು ஒரு உதாரணம். ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ಇದು ಒಂದು ಉದಾಹರಣೆ. ಇದು ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಆಗಿ ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. இப்போ என்ன ஆயிருச்சு? 10 கற்பனைகள்ல 10 கட்டளைகளை கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு வருது. சோ அதுதான் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಈಗ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇದು ಒಂದು ದೇವರು ಕೊಟ್ಟಂತಹ ಒಂದು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಅಥವಾ ದಶಾಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ಆಜ್ಞೆ ಏನಂದ್ರೆ ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು ಅಂತ ನೀವು ಕೇಳಿದ್ರಿ ಅಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. சோ 26வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க கேட்டிருக்கீங்க, கொலை பண்ண கூடாதுன்னு கேட்டிருக்கீங்க, பட் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசுப்பா அதிகாரத்தோட சொல்றாரு. நான் என்ன சொல்றேன் கேளுங்க அப்படின்னு ஆண்டவர் 22வது வசனத்துல சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಕೇಳಿದಿರಿ ಅಷ್ಟೇ ಅಂತ ಹೇಳಿ ಮುಂದುವರಿಸಿ ಹೇಳ್ತಾನೆ 22ನೇ ವಚನದಲ್ಲಿ. ಆದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದ್ರೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ಅಂತ ಹೇಳಿ ಸ್ಪಷ್ಟಿಸ್ತಾನೆ. சோ இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் நீங்க 17வது வசனம் படிச்சோம்ல, என்ன சொன்னாரு? ஆண்டவர் நான் பழைய ஏற்பாட்டின் கட்டளை எடுக்கிறதுக்கு நான் வரல, அழிக்கிறதுக்கு வரல. எதுக்கு வந்திருக்கிறேன்? நிறைவேற்றுறது. கன்னடால என்னது? நிறைவேற சொல்லு. சோ யார் மூலியமாய் பழைய ஏற்பாட்டின் கட்டளை எல்லாம் நிறைவேறிச்சு? யார் மூலியமா நிறைவேறிச்சுங்க? இயேசு கிறிஸ்து மூலியமாய். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ 17ನೇ ವಚನದಲ್ಲಿ, ನಾನು ಈ ಒಂದು ಪ್ರವಾದನೆ ವಾಕ್ಯಗಳು ಅಥವಾ ವಚನಗಳನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಹಾಕಬೇಕಂತಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನಾನು ನೆರವೇರಿಸೋದಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಮುಖಾಂತರವಾಗಿ ನೆರವೇರಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சோ அவன் சொல்றான், அந்த உலகக்காரன் சொல்றான், ஏய் நான் பைபிள் என்ன சொல்லுதுப்பா, பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? கொலை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். நான் கொலை பண்ணல, நான் நான் திட்டினா பரவாயில்ல, நான் கெட்ட வார்த்தை பேசினா பரவாயில்ல அப்படின்னு அவன் இருதயத்துல அவன் கோவப்படுறான். பட் ஆனா வெளியே கொலை பண்ணல, அவன் நீதிமான் அப்படின்னு நினைச்சுக்கிறான் அவன். ಸೊ ಮುಂದುವರಿಸಿ ಈ ಒಂದು ಪ್ರಾಪಂಚಿಕವಾಗಿ ಅಥವಾ ಕತ್ತಲೆ ಒಂದು ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಮನುಷ್ಯ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಏನಂದ್ರೆ, ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ಒಂದು ನಿಯಮಗಳನ್ನ ಅನುಸರಿಸಿ ನಾನು ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾನು ನರಹತ್ಯೆ ಮಾಡಲ್ಲ, ಬದಲಾಗಿ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೋದು? ಕೋಪ ತಗೊಳ್ಕೋಬಹುದು, ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬಾಯಿ ಬಂದಂಗೆ ನಾನು ಬೈಬಹುದು, ಕಿರ್ಚಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. இங்க ஆண்டவர் சொல்ற, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இல்ல நீ கோவப்பட்டாலே, நீ இருதயத்துல யார் மேல கோவப்பட்டாலே அது என்னதுக்கு ஒப்பிடுதல்? அது கொலை பண்றதுக்கு ஒப்பிடுதல். ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಇಲ್ಲ ನೀನು ಸಿಟ್ಟುಗೊಂಡ್ರೆ ಸಾಕು, ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವುದಕ್ಕೆ ಸಮವಾಗಿದೆ? ನೀನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೊಲೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಮ. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது நீ ஒருத்தர் திட்டிட்டா, ஒரு சிஸ்டரையோ ஒரு பிரதரையோ நீ திட்டினாலே, நீ பைத்தியக்காரன், யூ ஃபூல் அப்படின்னு சொன்னாலே, யூ ஆர் சப்ஜெக்ட் டு ஹெல் ஃபயர், அப்படினா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಇಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಒಂದು ಸಹೋದರನ ಮೇಲೆ ನೀನು ಸಿಟ್ಟುಗೊಂಡ್ರೆ, ಒಂದು ವೇಳೆ ಛೀ ನೀಚ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು, ನೀನು ಯಾವುದಕ್ಕೆ ಗುರಿ ಆಗ್ತೀಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ಒಳಗಾಗ್ತೀಯ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. சோ இப்போ உங்களுக்கு பிரதர், எனக்கு இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல இவ்வளவு ரூல்ஸ் இருக்கா எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க குழப்பத்தோட நீங்க பயத்தோட இருக்கீங்க. இப்போ ಒಂದು ವೇಳೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ಬೋದು, ಅಯ್ಯೋ ಬ್ರದರ್, ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಒಂದು ನಿಯಮಗಳು ಉಂಟಾ ಅಂತ ಒಂದು ಗೊಂದಲದಲ್ಲಿ ಇರಬಹುದು. இங்க ஒரு 5 வசனம் இருக்கு பாருங்க, கவனமா பாருங்க. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பழைய ஏற்பாட்டை பத்தி யாராவது பேச வரும்போது, யூடியூப்ல நிறைய பேர் இந்த பாலாஜி வெங்கடேஷ் பாலாஜி அவர் பழைய ஏற்பாட்டுல இருந்து எடுப்பார், வசனத்தை எடுத்துட்டு என்ன பைபிள் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லுவாரு. ಅದಕ್ಕೆ எப்படி பதில் கொடுக்கணும்ன்றது ನಾನು சொல்றேன். ನೋಡಿ, ಈ ರೀತಿಯಂತ ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ನೀವು ಈ 5 ವಚನಗಳನ್ನ ನೀವು ಮನದಟ್ಟು ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಏನಂದ್ರೆ, ಕೆಲವರೆಲ್ಲ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಈ ತರ ಹೇಳಿದೆ. ಉದಾಹರಣೆಗೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಬಾಲಾಜಿ ಎಂಬವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವಾಗ ಈ ರೀತಿಯಂತ ಒಂದು ವಚನವನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಬಹುದು. ಸರಿಯಾ? ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಈ ವಚನಗಳು ನಿಮಗೆ ಸಹಕಾರಿಯಾಗಿರ್ತದೆ. பைபிள் சொல்லுவாங்க, எதுக்கு இப்படி கொலை நடந்துச்சு, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க, எதுக்கு இப்படி இருக்கு, நீங்க அது மாதிரி நிறைய காரியம் சொல்லுவாங்க. பட் நம்ம பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு இது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ರೋಮರ್ 10வது அதிகாரம் 4வது ವಚನ படிங்க. ಈಗ ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದಾಗಿದೆ ಅದಾಗಿದೆ ಅಂತ ಕೇಳಬಹುದು, ಅಂತವರಿಗೆ ನೀವು ಉತ್ತರ ಕೊಡಬಹುದು. ಉದಾಹರಣೆಗಾಗಿ ಒಂದು ವಚನ ಓದ್ರಿ, ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ ಓದ್ ನೋಡ್ರಿ. விசுவாசிக்கிற எவனுக்கும், இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் என்னவா இருக்கிறாரு? ஆமென். முடிவு. நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ நியாய பிரமாணத்தை நம்ம அது நம்ம அப்படியே இந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடணும், பலிகள் எல்லாம் செலுத்தணுமா இல்லையா? செலுத்த வேண்டாம். யாரு நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரு? யார் இருக்கிறா?
ஏசு கிறிஸ்துவா இருக்கிறார். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. So, ಇಲ್ಲಿ ನೀವು 15ನೇ 4ನೇ ವಚನ ರೋಮಪುರದ ಹೇಳಿದ್ರೆ ನಂಬುವವರೆಲ್ಲರಿಗೆ ನೀತಿಯನ್ನು ದೊರಕಿಸಿರುವ ಕ್ರಿಸ್ತನಿಂದಲೇ ಕರ್ಮ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಅಂತ್ಯವಾಯಿತು ಅಂತ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன வரணும்? பழைய ஏற்பாடு பத்தி யாராவது ஏன்பா சப்பத் நாளைக்கு கீப் அப் பண்ணல அப்படின்னா, யார் வந்து நியாயப்பிரமாணத்தின் கடைசியா இருக்கிறாரு? ஏசு கிறிஸ்து. யார் வந்து நிறைவேற்றினாரு? ஏசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் ஆன்சர். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் காரங்க வருவாங்க, வந்துட்டு என்னப்பா சப்பத் நாள் ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஏன் சர்ச்சில் உங்க சப்பத் நாள் ஆசரி சாட்டர்டே ஏன் சர்வீஸ் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லணும்? இந்த வசனத்தை நீங்க காட்டணும். ಒಂದು ವೇಳೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಸೆವೆಂತ್ ಡೇ ಅಡ್ವೆಂಟಿಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿ ಇರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ಬಂದು, ಯಾಕಪ್ಪ ನೀವು ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ಆಚರಿಸ್ತಾ ಇಲ್ಲ, ಶನಿವಾರ ಯಾಕೆ ಆರಾಧನೆ ಇಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಈ ರೀತಿಯಂತ ತಿರುಮೂರು ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಹಾಕುವಾಗ ನೀವು ಈ ಒಂದು ವಚನವನ್ನು ತೋರಿಸಬಹುದು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಕರ್ಮ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಅಂತ್ಯವಾಯಿತು, ಅಂತ್ಯವನ್ನು ಮಾಡುವವನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. அப்புறம் முத 5 புக் நிறைய பேஜஸ் இருக்கா? நிறைய பேஜ் இருக்கா? எத்தனை பேஜ் இருக்கு? என் பைபிள்ல வந்து முத 5 புக் தர்மோபதேச காண்ட, இது வந்து தமிழ்ல என்னது? என்னாகமும் உபாகமும் வரைக்கும் 275 பேஜ் இருக்கு என் பைபிள்ல. உங்க பேஜ்லயும் நிறைய பேஜ் இருக்கும். ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡದವರೆಗೆ ನೋಡುವಾಗ 243 ಪೇಜಸ್ ಪುಟಗಳು, 44 சரியா? சரி, இவ்வளவு பேஜும் ஒரே ஒரு வார்த்தை இல்ல வந்து நிறைவேறுதான். அது என்னது? படிங்க, கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. ನೋಡ್ರಿ, ಇಷ್ಟೊಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ವಚನಗಳ ವಾಕ್ಯಗಳೆಲ್ಲ ಒಂದೇ ವಚನದಲ್ಲಿ ನೆರವೇರ್ತಾ ಇದೆ. ஒரே ஒரு வசனத்துல நிறைவேறுது. ಒಂದೇ ವಚನದಲ್ಲಿ one word அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. one word, ಒಂದೇ ஒரு வார்த்தையில 275 பேஜ் வேணுமா? ஒரு வார்த்தை வேணுமா? 245 ಪೇಜ್ಗಳು ಬೇಕಾ ಅಥವಾ ಒಂದು ಮಾತು ಬೇಕಾ? ಗಲಾತ್ಯರ್ 5:14 ನೋಡ್ರಿ, ಗಲಾತ್ಯದವರಿಗೆ 5:14ರಲ್ಲಿ ನೀವು ಓದ್ ನೋಡ್ರಿ. நீன் என்ன திருப்பி சொல்லுங்க சிஸ்டர். உன்னிடத்துல நீ அன்பு, நீ உன்னையே நேசிக்கிறது போல பிறனிடத்திலே நீ அன்பு கூர்வாயாக. அப்புறம் படிங்க. ஒரே வார்த்தை, சர்க்கிள் பண்ணுங்க எல்லாரும். ஒரே வார்த்தையிலே என்ன நிறைவேறிச்சு? முழுவதும் நிறைவேறிச்சு. ஒரு வார்த்தையா 275 பேஜா? ನೋಡ್ರಿ, ನೀವು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದುವಾಗ ನಿನ್ನ ನೆರೆಯವನನ್ನ ನಿನ್ನಂತೆ ಪ್ರೀತಿಸು ಎಂಬ ಒಂದೇ ಮಾತಿನಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವೆಲ್ಲ ಅಡಕವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಮಾತು ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ಗುರುತು ಮಾಡಿ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. 245 ಪೇಜ ಅಥವಾ ಒಂದು ಮಾತ ಅಂತ ನೋಡುವಾಗ ಒಂದು ಮಾತಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ? ಅದು என்ன வார்த்தை? அது என்ன பாஸ்வேர்ட்? என்ன கிறிஸ்டியன் லைஃபோட மெயின் பாஸ்வேர்ட் என்ன? ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತದ ಮುಖ್ಯವಾದ ಪಾಸ್ಕೋಡ್ ಯಾವುದು? பௌவா, லவ். லவ் சொல்லுங்க. அன்பு, ಪ್ರೀತಿ. கிறிஸ்து நம்மளுக்கு காட்டின அன்பை நம்ம வெளிப்படுத்துறது தான் ஒரே ஒரு வார்த்தையில தான் எல்லாம் தொங்குது. என்ன தொங்குது? பழைய ஏற்பாட்டின் நியமங்கள், பண்டிகைகள், ஆசரிப்புகள், நியாய தீர்ப்புகள் எல்லாம் வந்து இந்த ஒரே வார்த்தை, ஒன் வேர்ட், ஒரே வார்த்தை. ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾತಿನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ 245 ಪುಟಗಳು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ಅದು ಜೋತು ಬೀಳ್ತಾ ಇದೆ. ಅದು ಯಾವ ಒಂದು ಮಾತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೀತಿ ಎಂಬುದು. அப்ப இங்க யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனத்துல திருப்பி அதே தான் போட்டிருக்கு. திருப்பி யாக்கோபு அதான் சொல்றாரு. இங்க பவுல் சொல்றாரு, இங்க யாக்கோபு 2வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಯಾಕೋಬ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುವಂತ ಅದೇ ಮಾತನ್ನ ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಕೂಡ ಪುನರಾವರ್ತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಏನಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ನೋಡ್ರಿ. போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரீக பிரமாணத்தை என்ன பண்றீங்க? நீங்க நிறைவேற்றினா நீங்க நல்லா பண்றீங்க, நல்லா செய்றீங்க. என்னது பண்ணா? அன்பு செய்தா நல்லா இருக்கிறீங்க, நீங்க கரெக்டான பாதையில இருக்கிறீங்கன்னு ஆண்டோடைய வசனம் சொல்லுது. ನೆರೆಯವರನ್ನು ನಿಂತೆಯೇ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬ ರಾಜಾಜ್ಞೆಯನ್ನು ನೀವು ನೆರವೇರಿಸುತ್ತಿದ್ದರೆ ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சோ புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்துச்சா? ஓகே. சோ யாராவது வந்து பன்னிக்கறி கிறிஸ்டியன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவீங்க? ಯಾರಾದ್ರೂ ನಿಮಗೆ ಬಂದು ಹಂದಿ ಮಾಂಸ ತಿನ್ಬೋದು ತಿನ್ಬಾರ್ದಾ ಅಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರೆ ಏನಂತ ಹೇಳ್ಬೋದು? ಕ್ರೈಸ್ತರು ವಿಶೇಷವಾಗಿ ಏನಂತ ಹೇಳ್ಬೋದು? என்ன முக்கியம்? ಏನ್ ಮುಖ್ಯ? ரோமர் 14வது அதிகாரம், ರೋಮ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 14 14 2-3 2-3 ವಚನ ಓದ್ ನೋಡ್ರಿ. ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். வெஜிடேரியன். ஓகே. புசிக்கிறவன் புசிக்காதவனை அற்பமா எண்ணாதபடிக்கு
தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரு. ஓகே, ಎರಡನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಒಬ್ಬನು ಯಾವನಾದ್ರೂ ತಿನ್ನಬಹುದೆಂದು ನಂಬುತ್ತಾನೆ, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಿಲ್ಲದವನು ಕಾಯಿ ಪಲ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ತಿನ್ನುತ್ತಾನೆ. ತಿನ್ನುವವನು ತಿನ್ನುವುದನ್ನ ಹೀನೈಸಬಾರದು, ತಿನ್ನದವನು ತಿನ್ನುವುದನ್ನ ದೋಷಿ ಎಂದು ಎಣಿಸಬಾರದು. அதே அதிகாரம் திருப்பி 15வது வசனத்தை படிங்க. ಅದೇ ಅಧ್ಯಾಯದ 15ನೇ ವಚನವನ್ನು ನೀವು ತಿರುಗಿಸಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே. ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಆಹಾರದಿಂದ ನಿನ್ನ ಸಹೋದರನ ಮನಸ್ಸಿಗೆ ನೋವಾದರೆ ನೀನು ಪ್ರೀತಿಗೆ ತಕ್ಕಂತೆ ಇನ್ನು ನಡೆಯುವವನಲ್ಲ. ಯಾವನಿಗೋಸ್ಕರ ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು ಅವನನ್ನು ನಿನಗೆ ಇಷ್ಟವಾದ ಆಹಾರದ ನಿಮಿತ್ತ ಕೆಡಿಸಬಾರದು. புரிஞ்சா? இப்ப என்ன சொல்லணும்? இப்போ ಈಗ ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಏನ್ ಹೇಳ್ಬೇಕೀಗ? அந்த வசனத்துப்படி என்ன சொல்லுது? நீ சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீ சாப்பிடலாம் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார். அதான் முக்கியம். இங்க சாப்பாடு விஷயத்துல நான் சண்டை போட மாட்டேன், வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு. ಈ ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ತಿಂದ್ರು ಏನಾಗಲ್ಲ, ತಿಂದೇ ಇದ್ರೆ ಏನಾಗಲ್ಲ. ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಅವನು ಇಂಥವನು ಈ ಪಂಗಡಕ್ಕೆ ಸೇರಿದವನು ಅಂತೇಳಿ ನಾವಲ್ಲಿ ಒಂದು ಕಲಹ ಉಂಟಾಗುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. முக்கியமான பொருள் என்னதுல நான் அன்புல நடக்கிறேனா, அதான் அந்த வசனம் சொல்லுதுன்னா, ஐ எம் வாக்கிங் இன் லவ், அன்புல நான் வந்து நடக்கிறேனா. அதான் வந்து ரோமர் அந்த 14வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ಈ ಒಂದು ವಚನದ ಧ್ಯೇಯ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ದೀನಾ ಇಲ್ವಾ ಅನ್ನೋದೇ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. சோ வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வந்து கேட்டாங்க கேள்வி, ஆண்டவரே உலகத்திலேயே பெரிய பிரமாணம் என்னது? பெரிய பிரமாணம். இயேசு என்ன சொல்றாரு? முதலாவது உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு நீ வந்து அவரை அன்பு கூறணும். ரெண்டாவது, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அன்புன்ற வார்த்தை 2 கட்டளையிலும் வருது. ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆತನಲ್ಲಿ ಕೇಳಿದಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, ಪ್ರಧಾನವಾದ ಅಥವಾ ದೊಡ್ಡ ಒಂದು ಆಜ್ಞೆಗಳು ಯಾವುದು ಅಂತ ಕೇಳುವಾಗ ಅಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನಲ್ಲಿ ನೀನು ಪ್ರೀತಿ ಇಡು. ಯಾವ ರೀತಿ ಅಂದ್ರೆ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ, ಬಲ, ಬುದ್ಧಿ, ಶಕ್ತಿಯಿಂದ ಪ್ರೀತಿಸು. ಎರಡನೇದಾಗಿ ನೆರೆಯವನನ್ನು ಪ್ರೀತಿಸು. இப்ப பாருங்க, அதே ಕೂಡ ಪ್ರೀತಿ ಎಂಬುದು ಒಂದು ಕೇಂದ್ರೀಕೃತವಾಗಿರುತ್ತದೆ. சோ பாருங்க, இப்ப அதே ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலா கிடைச்சிருச்சுல. இப்ப நம்மளுக்கு கிறிஸ்டியனுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சிச்சு? பழைய பழையப்பாட்டு நியமங்களை நம்ம கீழ்ப்படியணுமா, இல்லாட்டி கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பணுமா? அதான். ஓகே, இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? அதை கீழ்ப்படித்து நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். ஓகே, சோ ரெண்டாவது கேள்வி என்னதுன்னா, நம்மளுக்கு அன்புல நம்ம நடக்கிறோமா இல்லையா? அதான் முக்கியமான பொருள். ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇದು ಒಂದು ಸೂತ್ರ ಸಿಕ್ತು ನಮ್ಗೆ. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ, 2 ರೀತಿಯಂತ ಸೂತ್ರ. ಒಂದಂದ್ರೆ, ಒಂದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ನೇಮಗಳನ್ನ ಅನುಸರಿಸ್ತಾ ಇದೀವಾ, ಅಥವಾ ಆ ನೇಮಗಳನ್ನೆಲ್ಲ ಪೂರೈಸಿದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅನುಸರಿಸ್ತಿದ್ವಾ? ಅಂದ್ರೆ ನಾವು ಈಗ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಪೂರೈಸಿದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅನುಸರಿಸ್ತಾ ಇದೀವಿ. சோ பாருங்க, அப்புறம் அந்த இதை அப்படியே யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்னது? அன்புதான் எல்லாத்தையும் நிறைவேற்றுது. ஓகே, கரெக்டா? நம்ம இருதயத்துல ஆண்டவருடைய அன்பு வேணும். சோ அன்பு இருந்தா நான் கொலை பண்ணுவேனா? ಸೊ ಈಗ ಒಂದು ಸೂತ್ರವನ್ನ ಅನ್ವಯಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ಈಗ ನೋಡ್ರಿ, ಆ ಒಂದು ಪ್ರೀತಿನೇ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕೂಡ ಒಂದು ಆಧಾರವಾಗಿರುತ್ತದೆ. ಈಗ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ ನಾನೇನ್ ಮಾಡಲ್ಲ, ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೊಲೆ ಮಾಡಲ್ಲ. அப்புறம் பாருங்க, ரெண்டாவது, நான் அன்பு இருந்தா வந்து நான் வந்து நீ முட்டாள் அப்படின்னு என் சகோதரனை பார்த்து நான் முட்டாள்னு சொல்வேனா? 5வது அதிகாரம், மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனத்துல போட்டிருக்கு. ಪ್ರೀತಿ ಒಂದು ವೇಳೆ ನನ್ನಲ್ಲಿ ಇದ್ರೆ ನನ್ನ ಸಹೋದರನ ನೋಡಿ ಚೀ ನೀಚ ಅಂತ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ? சொல்வேனா? ನಾನು ಹೇಳ್ತೀನಾ? முட்டாள்னு யாரா சொல்வேனா? ನೀ ಒಂದು ಮೂರ್ಖ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತೀನಾ? நான் சொல்ல மாட்டேன். நான் ಹೇಳೋದಿಲ್ಲ. சோ அதான் இயேசு கிறிஸ்து சொல்ல வராரு. உன் இருதயத்துல அன்பு இருந்துச்சுனாப்பா, நீ வந்து கண்டிப்பா நீ என்ன பண்ண மாட்ட? நீ முட்டாள்னு மத்தவன சொல்ல மாட்ட. நீ வந்து என்ன பண்ண? ஒருவேளை நீ வாய் தவிர ஏதாவது சொன்னாலும் என்ன பண்ணுவ? நீ உடனே ஓடி போய் என்ன பண்ணுவ? சாரி கேட்டு என்ன ஆயிடுவ? ಒಪ್ಪುರವಾಯಿರುವ ನಮ್ಮ. ಅதான் ನಮ್ಮ ಕ್ರಿಸ್ತವರ வாழ்க்கை. ಅದನ್ನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ಆ ಪ್ರೀತಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದ್ರೆ ನೀನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ನಿನ್ ಸಹೋದರನ ಈ ರೀತಿ ಮಾಡಲ್ಲ, ಇದು ಹೇಳಲ್ಲ. ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ತ್ವರಿತವಾಗಿ ಹೋಗಿ ಅವರಲ್ಲಿ ಕ್ಷಮೆ ಯಾಚಿಸ್ತೀವಿ, ಮಾತ್ರ ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ರಾಜಿ ಆಗ್ತೀವಿ.